ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ ஃபியூ டேஸ் முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த ஒரு காஸ்ட்யூம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. ஸோ இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா எனக்கு சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு அழகாக ஒரு காஸ்ட்யூம், அடல்ட் காஸ்ட்யூம். இப்போது நான் இதை பேக் பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு ஷிப் பண்ணணும். ஸோ பேக் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். அண்ட் இதோட ஃபுல் பிக்சரும் வந்து நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ நார்மல் டெய்லரிங்கை விட லைக் ஒரு ப்ளவுஸ், குர்த்திஸ் ஆர் சுடிதார், ஃப்ராக்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறதை விடவும் பரதநாட்டியம் காஸ்ட்யூம் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான் இது. ஸோ இதுக்காக நான் வந்து டெய்லர்ஸை எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் இருந்தவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இதுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து நான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சன்ப்ளீட்ஸ் பேண்ட் ஸ்டைலெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அண்டு அடல்ட் சைஸுன்னும் போது அவங்களோட சீட் சைஸ் அண்ட் பேண்ட் லென்த் இதெல்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இப்போ பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடு கிளாத்தே பார்த்திங்கன்னா 1.25 மீட்டர் 1.5 மீட்டர் அந்த மாதிரி லென்த்தியாக எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய நீளமான கிளாத்தை வச்சு மேனேஜ் பண்ணி கட் பண்ணி அதை ப்ளீட் பண்ணி ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஆனால் அதோட அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ரெகுலர் பேட்டர்ன் பண்ணுறது ஒரு பக்கம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளைண்ட் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் கேட்டாலும் அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். சில கிளையண்ட்ஸ் வந்து அவங்களே மெட்டீரியல் சென்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. லைக் அவங்க வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு அமுச்சிடுவாங்க. அதை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிசில்க் ரன்னிங் மெட்டீரியல் அண்ட் ஜாக்கார்ட் மெட்டீரியல், அது கூட வந்து ரன்னிங் பார்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நமக்கு வேணுன்ற கலர் காம்பினேஷன்ஸை நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ இந்த கிளைண்ட் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ தேடி போகிறாங்கன்னா இது ரெகுலர் கலர் தான், பட் இருந்தாலும் அவங்க தேடி போகிற நேரத்துக்கு இதே கலர் காம்பினேஷனில் கிடைக்குமான்னு தெரியாது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் வேறு வரும். ஸோ அவங்களுக்கு அந்த சாரீ பிடிச்சிருக்கணும், அந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கணும் சாரியாக இருக்கிறது. ஸோ அது பிடிக்கல அப்படின்னும் போது அது அவங்களுக்கு மனசில் இருக்கிறது அமையலைன்னும் போது இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியலில் ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா சாரின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு மொத்தமாகவே ஒரு 6.25 மீட்டர் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் காஸ்ட்யூம் பண்ணும்போது அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா அவங்களோட சீட் சைஸ் அண்ட் பேண்ட் லென்த் இதெல்லாம் பெருசாக இருக்கும்போது அங்கே தான் நமக்கு வந்து நிறைய கிளாத் தேவைப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பேண்ட்டு சன்ப்ளீட் ஸ்டைலில் ஒரு அடல்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலுக்கு மட்டுமே 1.25 மீட்டர் 1.5 மீட்டர் அந்த மாதிரி தேவைப்படும். அப்போது 2 சைடு காலுக்கும் வந்து 3லேருந்து 3.5 மீட்டர் அந்த மாதிரி தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி சன்ப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 4 பார்ட் கட்டிங். ஸோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே தனி பார்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 4.5 மீட்டர்ஸ் வந்து நமக்கு இந்த பேண்ட்டுக்கே தேவைப்படுது. ஒரு சாரியில் பாடி கலர் பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இதில் எங்கேருந்து நம்ம மற்ற பார்ட்டெல்லாம் பண்ண முடியும்? அதனால தான் வந்து ரன்னிங் மெட்டீரியலில் பண்ணுறோம். ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன காஸ்ட்யூம் வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அண்ட் பெரிய சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 6 மீட்டருன்றதை 7 மீட்டராகவோ 8 மீட்டராகவோ எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் நிறையா கிளைண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் மெட்டீரியல் காம்பினேஷன். இன்னொன்று சாரியில் பார்த்திங்கன்னா அந்த பல்லு வந்து பிக் ஃப்ரில்ஸ்க்கு கொடுத்துருப்போம், அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் இந்த காஸ்ட்யூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள தாவணி போர்ஷன் அண்ட் கீழே பார்த்திங்கன்னா அந்த பேக் சீட்டு அண்ட் பிக் ஃப்ரில்ஸ் 3மே வந்து ஜாக்கார்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது சாரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் ஃப்ரில்ஸ் மட்டும்தான் சென்டரில் உங்களுக்கு ஜாக்கார்ட் கிளாத் மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் பிளெயினாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 பார்ட் வந்து நல்ல ரிச்சாக இருக்கும். சாரியில் பண்ணுற ரெகுலர் பேட்டர்னை விட இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல்ஸில் நம்ம விரும்பின கலர் காம்பினேஷனில் விரும்பின பேட்டர்ன்ஸில் நம்ம காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி காஸ்ட்யூம் டிசைன் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.